இது 2008வது வருஷம். ஒரு விடியற்காலை நேரம். தமிழ்நாட்டோட அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு குக்கிராமம். அந்த ஊரு இன்னும் முழுசா தூக்கத்துல இருந்து முழிக்கல. ஆனா, அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல 1000 வருஷ வரலாற்ற தன்னோட மௌனத்துல சுமந்துகிட்டு நிக்கிற அந்த 11ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்து கோயில் மட்டும் ரொம்ப அமைதியா இருந்தது. அந்த பழமையான கற்கோயிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. பல 100 வருஷங்களா நடந்த எத்தனையோ போராட்டங்கள், பஞ்சங்கள், ஏன் பல அந்நிய படையெடுப்புகள் வந்தப்ப கூட யாராலையும் அசைக்க முடியாத ஒரு கம்பீரத்தோட அது நின்னுட்டு இருந்தது. அன்னைக்கு விடிய காலையில வழக்கம் போல கோயில திறக்க போற பூசாரி வராரு. அவரோட கையில இருக்கிற அந்த பழைய இரும்பு சாவி கொத்து அவர் நடக்கிற வேகத்துக்கு ஒரு விதமான சத்தத்தை உண்டாக்குது. கோவில் கதவுக்கு முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டுட்டு மெதுவா அந்த பெரிய கதவை திறக்கிறாரு. ஆனா உள்ள நுழைஞ்ச அந்த பூசாரிக்கு காத்துக்கிட்டு இருந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கர்ப்ப கிரகம் உள்ள போன அவருக்கு ஒரு நிமிஷம் தன்னோட கண்ணையே நம்ப முடியல. அங்க இருந்த அந்த விலைமதிப்பற்ற ஐம்பொன் சிலைகள் எதுவுமே அங்க இல்ல. கருவறையில விளக்கேத்திட்டு பார்த்தப்போ அங்க இருந்த வெறும் பீடங்கள் மட்டும்தான் அனாதையா நின்னுட்டு இருந்தது. அந்த பூசாரிக்கு தலையே சுத்தற மாதிரி இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு புரியல. கோவிலோட பெரிய கதவுகள் உடைக்கப்படல. எந்த அலாமும் ஒலிக்கல. சத்தமே இல்லாம பல 100 கிலோ எடை கொண்ட அந்த ஐம்பொன் சிலைகள் எப்படி காத்துல கரைஞ்சு மாயமாச்சு. இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நார்மல் லோக்கல் திருடம் பண்ண வேலை இல்ல அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா அந்த சிலைகள் வெறும் கற்களோ இல்ல நார்மல் உலோகங்களோ கிடையாது. அது ஒவ்வொன்றும் சர்வதேச சந்தையில பல மில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஐம்பொன் சிலைகள். அந்த ஊர் மக்களுக்கு அப்ப தெரியாது, அவங்க எத்தனை வருஷமா மனமுருகி வழங்கின அந்த தெய்வங்கள் இப்போ கடல் கடந்து உலகத்துல மிகச்சிறந்த அருங்காட்சியகங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு முழு கிராமமே அப்படியே அதிர்ந்து போச்சு. கடவுளையே காணலையே, அப்புறம் அவங்கள யார் தான் காப்பாத்துவாங்க? இவ்வளவு பர்ஃபெக்டா நேர்த்தியா இந்த வேலையை பண்ணது யாரு? இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய சிலை கடத்தல் வேட்டை இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆனா இந்த திருட்டுக்கு பின்னாடி நியூயார்க் நகரத்துல உட்காந்து ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்னு யாருக்கும் அப்ப தெரியாது. இப்போ அந்த சிலைகள் எங்க இருக்கு? அந்த திருடர்களை போலீஸ் பிடிச்சாங்களா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இது ஃபிளாஷ்பேக் ஃபைல்ஸ். உங்களை கடந்த காலத்துக்கு அழைச்சிட்டு போற ஒரு குட்டி டைம் மிஷின். இது கேஸ் நம்பர் 62. அக்டோபர் 30, 2011வது வருஷம். ஜெர்மனி நாட்டில் இருக்கிற கொலோன் அப்படிங்கிற ஊரோட விமான நிலையம் அது. அன்னைக்கு காலை நேரம். அந்த இடமே ஒரு விதமான குளிர்ல நடுங்கிட்டு இருந்தது. விடியற்காலை நேரத்தில் வர்ற ஃப்ளைட் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வரிசையா வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையில பயங்கர பிஸியா இருந்தாங்க. யாராவது ஒரு முக்கியமான ஆள் வரப்போறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன பரபரப்பு இருக்குமே. ஆனா அன்னைக்கு அப்படி எதுவுமே தெரியல. ஆனா யாருக்கும் தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு. சரியா அந்த நேரத்துல ஒரு ஆளு செம்ம ஸ்டைலா ஒரு பெரிய தொழிலதிபர் தோரணையில நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரு போயிட்டு இருந்த விதம், அவரு போட்டிருந்த அந்த காஸ்ட்லியான கோட் எல்லாமே அவரை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லாம சொல்லுச்சு. முக்கியமா அவர் கையில கட்டியிருந்த அந்த வாட்ச். அதை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி. அவர் முகம் ரொம்ப நிதானமா ஏதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மாதிரி ஒரு கர்வத்தோட இருந்தது. அவர் பேரு சுபாஷ் சந்திர கபூர். அவர் கூட அவரோட காதலி பரம்ப்ரீத் கவுர், அப்புறம் சில பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஒரு முக்கியமான ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போறதுக்காக ஜெர்மனிக்கு வந்து இறங்குறாங்க. அவரு ரொம்ப மெதுவா அந்த இமிகிரேஷன் கவுண்டர் கிட்ட போறாரு. அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட தன்னோட பாஸ்போர்ட் அப்புறம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் மனசுல ஒரு துளி கூட பயம் இல்லை. ஏன்னா அவரு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு அமெரிக்க குடிமகன். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன நடந்தாலும் இந்திய சட்டங்கள் தன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு. தான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பிசினஸ் மேன் அப்படின்னும் அவருக்கு ரொம்ப உறுதியா தெரிஞ்சுது. என்னடா அது, ஒருத்தரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திடீர்னு சட்டங்களை பத்தி பேசுறானே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறீங்களா? இதோ வந்துகிட்டே இருக்கு. ரைட். அங்க இருந்த அதிகாரிகள் அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி கம்ப்யூட்டர்ல டீட்டெயில்ஸ் பார்த்ததும் அப்படியே அவங்க முகம் மாறுது. திடீர்னு அங்க ஒரு பெரிய அமைதி நிலவுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல ஜெர்மன் ஃபெடரல் போலீஸ் அந்த இடத்த சுத்தி வளைக்கிறாங்க. சுபாஷ் சந்திர கபூரை பார்த்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா,
இந்தியா கொடுத்திருந்த இன்டர்போல் ரெட் நோட்டீஸ். இதை கேட்டதும் சுபாஷ் சந்திர கபூர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. நான் ஒரு யுஎஸ் சிட்டிசன், அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், நீங்க என்னை எப்படி கைது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சத்தமா வாதாடுறாரு. ஆனா போலீஸ் எதையும் கேட்கறதா இல்ல. அடுத்த நிமிஷமே அவரோட அந்த பளபளப்பான உலகமே அப்படியே சரிஞ்சு விழுந்து இருண்டு போன மாதிரி இருக்கு. யார் இந்த கபூர்? அவரு ஒரு சாதாரண திருடன் கிடையாது. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஜலந்தர்ல பிறந்து 1970களிலேயே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர் இவர். அங்க போய் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ரொம்ப பணக்கார பகுதியான மேடிசன் அவென்யூல ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஆர்ட் கேலரியை 1974 ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட கேலரிக்கு வரவங்க எல்லாம் சாதாரண நாட்கள் கிடையாது. பெரிய பெரிய மில்லியனர்ஸ், ஹாலிவுட் பிரபலங்கள், அப்புறம் உலகத்தில் இருக்கிற முக்கியமான அருங்காட்சியகங்கள், அதாவது மியூசியம் இருக்குங்களா, அதோட கியூரேட்டர்ஸ், இவங்க தான் இவரோட வாடிக்கையாளர்கள். நியூயார்க் மெட்ரோபாலிட்டன் மியூசியம், ஆஸ்திரேலியாவோட தேசிய அருங்காட்சியகம் அதாவது நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம் அப்படின்னு உலகத்தோட தலை சிறந்த மியூசியங்கள் எல்லாம் இவருக்கிட்ட இருந்து தான் பொருட்களை வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கலை உலகத்துல இவரை ஒரு ஜாம்பவான், அதாவது டைட்டன் அப்படின்னு தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. 2007 மட்டும் இவர் வித்த சிலைகளோட மதிப்பு பல மில்லியன் டாலர்கள். ஓகே, ரொம்பலாம் சுத்தி வளைக்க வேணாம். இவரு பேசிக்கலா எந்த கண்ட்ரிக்கு என்னென்ன சிலைகள் வேணுமோ அதை வாங்கி தர ஒரு சப்ளையர் ஒரு புரோக்கர். ஆனா இது எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச முகங்கள். ஆனா இந்த வெளியில தெரியற அந்த கௌரவமான முகத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கிரிமினல் முகம் ஒளிஞ்சிருந்தது. அமெரிக்காவோட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற அமைப்பு இவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கிற ரொம்ப மோசமான பழங்கால பொருட்கள் கடத்தல்காரர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. இவரு நியூயார்க்ல உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிற கோவில்கள்ல இருந்து சிலைகளை திருடி கடத்துறதுல ரொம்பவே பக்காவா பிளான் பண்ணி வேலை பண்றவரு. இவரு ஒரு இன்டர்நேஷனல் சிண்டிகேட்டையே ரகசியமா நடத்திட்டு வந்திருக்காரு. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாதாரண கிராமம். அங்க இன்னும் சரியா கூட மின்சாரம் இல்லை. ஆனா அங்க இருக்கிற ஒரு சின்ன கோவில்ல இருந்து நியூயார்க்ல இருக்கிற ஒரு சொகுசான ஏசி கேலரி வரைக்கும் இவரு ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காரு. போலீஸ், சுங்கத்துறை, ஏர்போர்ட், ஸ்கேனிங் அப்படின்னு எல்லா செக்யூரிட்டி சோதனைகளையும் தாண்டி பல 100 கிலோ எடை இருக்கிற 50 சிலைகளை எப்படி இவரால் அமெரிக்காவுக்கு கடத்த முடிஞ்சது? இதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி. கபூர் மாட்டிக்கிட்டது வெறும் ஆரம்பம்தான். இந்த கைது சம்பவத்துக்கு அப்புறம் அவரை ஜூலை 13, 2012 அன்னைக்கு ஜெர்மனி போலீஸ் தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 14 அன்னைக்கு அவரை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆனா ஒரு தனி மனிதனான இவரால இவ்வளவு பெரிய திருட்டுக்களை செய்ய முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது எப்படிப்பட்ட பிளான்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி இந்த திருட்டை இவங்க எப்படி நடத்துனாங்க? அப்படியே அந்த ஜெர்மனி விமான நிலையத்திலிருந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம். 2008 தமிழ்நாட்டோட அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பழமையான கிராமம். அந்த ஊரை சுத்தி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கும். வரலாற்று பக்கங்கள்ல அந்த இடத்துக்கு சோழர் தேசம் அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்கு. எப்பவுமே பசுமையான வயல்வெளிகளும் ரொம்ப கம்பீரமான கல்லால கட்டப்பட்ட கோவில்களும் தான் அந்த ஊரோட அடையாளமே. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப வெள்ளந்தியானவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில எழுந்து வயலுக்கு போறதும் அப்புறம் அவங்க ஊர் கோவில் இருக்கிற அந்த சாமியை கும்பிடுறதும் மட்டும்தான். ஆனா 2006 இருந்து 2008 வரையிலான அந்த காலகட்டம் இருக்குதே, அது அந்த ஊரோட வரலாற்றையே ஒரு இருண்ட காலமா மாற்றப்போகுது அப்படின்னு அப்ப யாருக்கும் தெரியாது. குறிப்பா ஸ்ரீபுரந்தான் அப்புறம் சுத்தமல்லி அப்படின்னு 2 கிராமங்கள் திருடர்களோட மெயின் டார்கெட்டா மாறிச்சு. முதல்ல ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2006 ஒரு சாதாரண நாள் காலையில அங்க இருக்கிற கைலாசநாதர் சிவன் கோவில் ரொம்ப பழமையானது. அதுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு விதமான அமைதி கிடைக்கும். அன்னைக்கு வழக்கம் போல கோவிலை திறக்க போன பூசாரிக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அந்த பழமையான இரும்பு கதவு உடைக்கப்படல. ஆனா உள்ள போனவங்களுக்கு இருந்த காட்சி நெஞ்சியை பதற வச்சது. இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். கருவறைக்குள்ள பல 100 வருஷமாயிருந்த அந்த விலைமதிப்பற்ற 50 சிலைகள் இப்போ அங்க இல்ல. வெறும் பீடங்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தது. உலகமே வியந்து பார்க்கிற நடராஜ சிலையும் அழகே உருவான சிவகாமி அம்மன் சிலையும் சேர்த்து மொத்தம் 8 50 சிலைகள் மாயமாயிருந்தது. சத்தமே இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய சிலைகளை
எப்படி காத்துல கரைஞ்ச மாதிரி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு யாருக்கும் புரியல. இது ஒரு பக்கம் இருக்க, சரியா 2 வருஷம் கழிச்சு 2008ல சுத்தமல்லி கிராமத்துல அடுத்த அட்டாக் நடந்தது. அங்க இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமானது. 2008வது வருஷம் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோவிலுக்கு பூஜை பண்ண போனவங்களுக்கு தான் அந்த பேரெதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. உள்ள இருந்த மொத்த 18 சிலைகளையும் அப்படியே ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க. முருகன், வள்ளி தெய்வான, ஆண்டாள், அப்புறம் ரொம்பவே விசேஷமான சக்கரத்தாழ்வார். இந்த சிலைகள் எதுவுமே அங்க இல்ல. இது வெறும் ஒரு சாதாரண திருட்டு இல்ல அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுது. லோக்கல் திருடங்களால இவ்வளவு நேர்த்தியா இதை செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம் வெறும் கற்களோ இல்ல சாதாரண உலகங்களோ கிடையாது. 11ஆம் நூற்றாண்டு காலத்துல, ராஜராஜ சோழன் காலத்துல லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக், அதாவது மெழுகு வார்ப்பு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்ட மாஸ்டர் பீஸுகள் அது எல்லாமே. அதுலயும் குறிப்பா ஸ்ரீபுரந்தான் நடராஜர் சிலையோட மதிப்பு மட்டும் சர்வதேச சந்தையில சுமார் $5 மில்லியன், அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு சொல்லணும்னா மூச்சை பிடிச்சுக்கோங்க, 40 கோடி ரூபாய். மொத்தமா இந்த 2 சிலைகள்ல இருந்து திருடப்பட்ட 26 சிலைகளோட மதிப்பு $100 மில்லியன் தாண்டும். ஆனா அந்த ஊர் கிராம மக்களுக்கு இந்த டாலர் மதிப்பெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சாமிகள் தான். அவங்க குடும்பத்தோட குடும்பமா ஒரு அங்கமா இருந்தது. அங்க இருக்கிற சுத்தமல்லி கிராமத்தை சேர்ந்த ஒரு 70 வயசு பெரியவர் கண்ணுல கண்ணீரோட போலீஸ்ட சொன்ன விஷயம் கல் நெஞ்சையும் கரை வைக்கும். ஐயா, அந்த பெருமாள் சாமிக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பால் ஊத்திருக்கேன். எங்க தாத்தா, குள்ளு தாத்தா எல்லாரும் கும்பிட்ட தெய்வம் அது. இன்னைக்கு கோவில் கருவறையில இருட்டா இருக்கிறத பார்க்க சகிக்கல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. அந்த சிலைகள் வெறும் உலோகங்கள் கிடையாது. அது அந்த மக்களோட அடையாளம், அவங்களோட ஆன்மா. போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. இந்த கிராமத்து சாமி சிலைகள் எப்படி அமெரிக்காவுக்கு போச்சு? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தரோட மூளை வேலை செஞ்சிருக்கு. அந்த நபர் யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா அவர் இதை எப்படி கார்ப்பரேட் லெவல்ல பிளான் பண்ணி பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு சர்வதேச அளவிலான பிரம்மாண்டமான கொள்ளைக்கான திட்டம் அப்படின்னா, நாம பொதுவா ஏதோ ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இருட்டு குகையில இல்ல ரகசியமான பாதாளரையில உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். இப்படிதான் நம்ம பழைய படங்கள்லையும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த சுபாஷ் சந்திர கபூர் ஒரு வித்தியாசமான ஆளு. அவரோட இந்த சர்வதேச கடத்தல் நாடகத்துக்காக ஸ்கெட்ச் போட்டது சென்னையோட மையப்பகுதியில் இருக்கிற நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தாஜ் கன்னிமாரா ஹோட்டல்ல ரொம்பவே வெளிப்படையா, அதாவது வித்தின் தி ரூம். 2005வது வருஷம் செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி சுபாஷ் சந்திர கபூர் நியூயார்க் நகரத்திலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குறாரு. அவரு அங்க தங்கியிருந்த ஆடம்பரமான தாஜ் கன்னிமாரா ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டலோட குளிரூட்டப்பட்ட ஒரு சொகுசு அறையில வெளியில யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய சதித்திட்டம் உருவாகிட்டு இருந்தது. அங்க கபூரை சந்திக்க ஒரு நபர் வராரு. அவரோட பேரு சஞ்சீவி அசோகன். இவரு சென்னையை சேர்ந்த ஒரு கலைப்பொருள் வியாபாரி. எழும்பூர் பகுதியில ஹேண்டிகிராஃப்ட் எம்போரியம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கடை வச்சிருந்தாரு. ஆனா 1990களிலேயே இவர் மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இவரு சிலை கடத்தல் தொழில இருக்காரோ அப்படின்னு சொல்லி. கபூர் கூட இவருக்கு ஏற்பட்ட அந்த நட்பு இவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அந்த ஹோட்டல் ரூம்ல கபூர் ஒரு புத்தகத்தை அசோகன் கிட்ட காட்டுறாரு. அதுல தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான கோவில்கள், அங்க இருக்கிற சிலைகளோட விவரங்கள், அதோட பழமை அப்படின்னு எல்லா குறிப்பு விவரங்களும் விரிவா இருந்தது. கபூர் தன்னோட விரலால 2 இடங்களை கோடிட்டு காட்டினாரு. ஒன்னு ஸ்ரீபுரந்தான் கிராமத்தில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில், இன்னொன்னு சுத்தமல்லி கிராமத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில். எனக்கு இந்த சோழர் காலத்து சிலைகள் தான் வேணும். குறிப்பா அந்த ஸ்ரீபுரந்தான் நடராஜ சிலை வேணும். அதுக்காக எவ்வளவு பணமானாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு கபூர் ஒரு பெரிய ஆர்டரை அசோகன் கிட்ட கொடுக்குறாரு. இதுக்காக கபூர் ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாகவும் அசோகன் கிட்ட கொடுக்குறாரு. சிலை கைக்கு வந்ததும் முழு பணத்தையும் HSBC பேங்க் மூலமா மாத்திக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டும் நடக்குது. இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக சஞ்சீவி அசோகன் தனக்குன்னு ஒரு லோக்கல் டீம் வச்சிருந்தாரு. அந்த டீமுக்கு மாரிச்சாமி அப்படிங்கிறவர் தான் டீம் லீடர். அவரோட உதவியாளர் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் ஓட்டுநர் அதாவது டிரைவர் பாக்கியகுமார், அப்புறம் லாரி ஏற்பாடு பண்றதுக்காக பார்த்திபன் அப்படின்னு ஒரு பெரிய கும்பலே இருந்திருக்கு. முதல்ல 2006வது வருஷம் ஜனவரி மாசத்துல ஒரு நாள் நைட்டு மாரிச்சாமி அவரோட ஆட்களை கூட்டிட்டு ஸ்ரீபுரந்தான் கோவிலுக்குள்ள நுழையிறாரு. அந்த நேரத்துல கோவில் ரொம்பவே பாழடைஞ்ச நிலையில தான் இருந்தது. உள்ள நுழைஞ்சவங்க அங்க இருந்த 8 சிலைகளையும் அபேஸ் பண்றானுங்க. அப்படி அந்த 4 அடி உயரமுள்ள நடராஜ சிலையை தூக்கும்போது அதோட பீடத்துல
ஒரு சின்ன விரிசல் இருந்தது. இந்த சின்ன விரிசல நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. பின்னாடி வரப்போகுது. அடுத்தது 2008வது வருஷம் பிப்ரவரி மாசம் சுத்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவில்ல தங்களோட கைவரிசைய காமிக்கிறாங்க. இந்த கோவில் கொஞ்சம் பெரிய கோவில் அப்படிங்கிறனால, ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் திருடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சு, பார்த்திபன் ஒரு லாரிய ஏற்பாடு பண்றாரு. பிப்ரவரி மாசத்துல ஒரு நாள் நைட்டு கோவிலோட பூட்ட உடைச்சு உள்ள போனவங்க, முதல் நாள் 9 சிலைகள திருடுறானுங்க. அப்புறம் அடுத்த நாள் மீதமுள்ள 9 சிலைகள திருடுறானுங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, முதல் நாள் திருட்டு நடந்தப்பவே ஊர் மக்கள் இத ஏன் கண்டுபிடிக்கல? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், அந்த கோவில் இருந்த நிலை. சுத்தமல்லி வரதராஜ பெருமாள் கோவில் ஊருக்கு ரொம்பவே ஒதுக்குப்புறமா வயல்வெளிகளுக்கு நடுவுல இருந்தது. அது கிட்டத்தட்ட வௌவால்கள் தங்குற ஒரு பாழடைஞ்ச இடமா தான் இருந்திருக்கு. அங்க தினமும் பூஜை நடக்கிற வழக்கம் கிடையாது. யாராவது பக்தர்கள் கேட்டா மட்டும்தான் கோவிலை திறப்பாங்க. 2வது காரணம், திருடர்களோட கிளவர்னஸ். அவங்க பிரதான வாசலை உடைக்காம புதர் மண்டி போயிருந்த பின்பக்க கதவு வழியா உள்ள போனானுங்க. இதனால வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு கோவில் பூட்டின மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டாங்க. 3வது, அந்த சிலைகளோட எடை. மொத்தம் 18 சிலைகள். ஒவ்வொன்றும் ரொம்பவே கனமான ஐம்பொன் சிலைகள். சத்தம் வரும்னு பயந்து தான் அவங்க 2 நாளா பிரிச்சு இந்த திருட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணியிருக்கானுங்க. விசாரணையில தெரிஞ்ச ஒரு திடுக்கிடும் உண்மை என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாசம் நடந்த இந்த திருட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் ஊருக்கே தெரிய வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2 மாசமா சிலைகள் திருடு போனது யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. இந்த ஒரு அலட்சியம் தான் சுபாஷ் சந்திர கபூருக்கு அல்லது அந்த மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. திருடப்பட்ட 18 சிலைகளும் லாரியில வைக்கோல் பொருளுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சு நேரா சென்னையில இருக்கிற சஞ்சீவி அசோகனோட குடோனுக்கு மாற்றப்படுது. இந்த திருட்டுக்காக மாரிச்சாமிக்கும் ஸ்ரீராமுக்கும் கிடைச்ச கூலி சில லட்சங்கள். ஆனா அவங்க திருடின சிலைகளோட உண்மையான மதிப்பு கோடிக்கணக்கில் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சென்னைக்கு அந்த சிலைகள் வந்து சேர்ந்ததும் அசோகன் உடனே கபூருக்கு தகவல் அனுப்புறாரு. சரக்கு ரெடி அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த சவால் என்னன்னா, இந்த சிலைகளை எப்படி கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கண்ணுக்கு தெரியாம மண்ணை தூவி அமெரிக்காவுக்கு கடத்துறது அப்படிங்கிறது தான். இதுக்கு தான் அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருந்தாங்க. சென்னையில் இருக்கிற எழும்பூர் பகுதி எப்பவுமே பரபரப்பா இருக்கிற ஒரு இடம். அங்க இருக்கிற ஒரு பழைய குடோன்குள்ள தான் இப்போ அந்த விலைமதிப்பற்ற சாமி சிலைகள் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. வெளியில இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சாதாரண கலைப்பொருள் குடோன் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள ஒரு பெரிய குற்றமே நடந்துகிட்டு இருந்திருக்கு. சஞ்சீவி அசோகன் அவரோட ஆட்களை வச்சு அந்த சிலைகளோட அடையாளத்தை மாற்ற ஆரம்பிக்கிறாரு. அந்த சிலைகள் மேல நவீன சிமெண்ட் அந்த மாதிரியான பெயிண்ட்டை அப்படியே பூசுறாங்க. 1000 வருஷம் பழமையான அந்த ஐம்பொன் சிலைகள் இப்ப பார்க்கறதுக்கு ஏதோ நேத்து செஞ்ச புது கைவினைப் பொருட்கள் மாதிரி மாறிடுச்சு. சரி, எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா, சப்போஸ் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் பார்த்தா இது ஏதோ ஒரு சாதாரண நவீன அலங்கார பொருள் அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சஞ்சீவி அசோகன் ரொம்ப நிதானமா ஃபேக் இன்வாய்ஸஸ் தயார் பண்றாரு. அந்த ஆவணங்கள்ல இந்த சிலைகளை கார்டன் ஃபர்னிச்சர், அதாவது தோட்டத்தில் வைக்கிற மேஜை நாற்காலிகள் அப்படின்னும் மாடர்ன் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுறாரு. எழும்பூர் குடோன்ல இருந்த இந்த சிலைகள் எல்லாம் மரப்பெட்டிகள்ல அடுக்கப்படுது. ஒவ்வொரு பெட்டியும் மூடும்போதும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் இருந்திருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க மொத்தமா மாட்டிப்பாங்க. 2006வது வருஷம் அக்டோபர் மாசத்துல ஸ்ரீபுரந்தான் சிலைகளும் 2008வது வருஷம் சுத்தமல்லி சிலைகளும் இப்படிதான் பேக் செய்ய அனுப்பப்பட்டது. இப்போ அடுத்த கட்டம், சென்னை துறைமுகம். சஞ்சீவி அசோகனுக்கு சொந்தமான எவர் ஸ்டார் இன்டர்நேஷனல் சர்வீசஸ் அப்படிங்கிற போலி கம்பெனி மூலமா கண்டெய்னர் ஷிப்பிங் செய்யப்படுது. அந்த துறைமுகத்தில் இருக்கிற அதிகாரிகள் முன்னாடி ஆவணங்கள் வைக்கப்படுது. அந்த பேப்பர்ஸ்ல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, இந்த பொருட்கள் எல்லாம் ஹாங்காங் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி. ஒரு கண்டெய்னரோட மதிப்பு வெறும் $500 அப்படின்னு ரொம்ப குறைவா காட்டப்படுது. ஆனா உண்மையான மதிப்பு ஏன் தெரியுங்களா? $5.6 மில்லியன். எக்ஸ்ரே ஸ்கேனர்ஸ் வழியா அந்த பெட்டிகள் போகும்போது அதிகாரிகள் பார்க்குறாங்க. ஆனா அந்த சிமெண்ட் பூச்சி காரணமா அது பழைய ஐம்பொன் சிலை அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கண்டெய்னர் ரொம்ப ஈஸியா பாஸ் ஆகி போயிடுது. அந்த கப்பல் மெதுவா சென்னை துறைமுகத்தை விட்டு இப்போ புறப்பட ஆரம்பிக்குது. அதோட முதல் ஸ்டாப் ஹாங்காங். எதுக்காக ஹாங்காங்? ஏன்னா அது ஒரு ஃப்ரீ போர்ட், அதாவது சுதந்திர வர்த்தக துறைமுகம். அங்க வர பொருட்களை அதிகாரிகள் அந்த அளவுக்கு கடுமையா சோதிக்க மாட்டாங்க. இதனால சர்வதேச கடத்தல்காரர்களுக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி. ஹாங்காங் துறைமுகத்துல கபூரோட சகோதரி சுஷ்மா செரீன், அப்புறம் அவங்களோட காதலி பரம்பீர் கவுர்,
2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சரக்க வாங்கிட்டு, அங்கேயே திரும்பவும் புது ஷிப்பிங் ஆவணங்கள தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சிலைகள் எல்லாம் ஹாங்காங்ல இருந்து அனுப்பப்படுற கலைப்பொருட்கள் அப்படின்னு அதோட அடையாளத்தையே கம்ப்ளீட்டா மாத்திடுறாங்க. இந்த நேரத்துல தான் பணப்பரிமாற்றம் நடக்குது. ஹாங்காங்ல இருக்கிற HSBC மூலமா கபூர் சஞ்சீவி யசவனுக்கு பணம் அனுப்புறாரு. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவோட வங்கி கண்காணிப்புல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூட். அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் நியூயார்க் நகரத்துக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பெட்டிகள் JFK கார்கோ டெர்மினல் சரக்கு துறைமுகத்துக்கு வந்து இறங்குது யுஎஸ்ல. அங்க இருக்கிற அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட காட்டுற ஆவணத்துல இது ஹாங்காங்ல இருந்து வர அப்ராக்சிமேட்லி ஒரு $2000 மதிப்புள்ள அலங்கார பொருட்கள் அப்படின்னு போய் சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்கிறது 1000 வருஷ பழமையான சோழர் காலத்து சிலைகள். கடைசியா அந்த சிலைகள் கபூரோட நியூயார்க் குடோனுக்கு வந்து சேருது. சிலைகள் அங்க வந்த உடனே அவரோட ரகசிய குழு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த சிலைகள் மேல இருந்த சிமெண்ட் பெயிண்ட்டை ஆசிட் மூலமா, அதாவது ரொம்ப லைட்டான ஆசிட் மூலமா ரொம்ப கவனமா கழுவுறாங்க. அப்புறம் அதை நல்லா பாலிஷ் பண்றாங்க. இப்போ அந்த அசல் ஐம்பொன் சிலைகளோட பளபளப்பு வெளியே வருது. கபூர் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்றாரு. அந்த சிலைகள் அழுக்கோடவும் மண்ணோடவும் இருந்தப்போ சில புகைப்படங்களை எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் அதை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் சில போட்டோக்களை எடுக்கிறாரு. இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோக்கள். நாம ரொம்ப கச்சிதமா இந்த திருட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னு கபூர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் பண்ண ஒரு தப்பு மொத்தமா அவரோட சாம்ராஜ்யத்தையே அசைக்க போகுது. அது என்ன தப்பு? இப்போ அந்த திருடப்பட்ட சிலைகள் எல்லாம் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற சுபாஷ் சந்திர கபூரோட அந்த பளபளப்பான கேலரிக்குள்ள வந்துருச்சு. அங்க இருக்கிற அவரோட டீம் அந்த சிலைகளை சுத்தம் பண்ணி மெருகேத்தி ஒரு மியூசியம்ல வைக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா மாத்திட்டாங்க. ஆனா ஒரு உண்மையான மியூசியம் அந்த சிலைகளை வாங்கணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது. அதுக்கு ஒரு தெளிவான வரலாறு வேணும். இந்த சிலை யாருக்கிட்ட இருந்தது? இது எப்போ இந்தியா விட்டு வெளியே வந்தது? இது திருட்டு பொருளா இல்லையா? அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் கபூர் பதில் சொல்லி ஆகணும். இந்த ஆவணத்தை தான் கலை உலகத்துல ப்ரோவென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர கபூரோட அசல் வில்லத்தனமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இந்தியாவோட தொல்பொருள் அண்ட் கலை பொக்கிஷங்கள் சட்டம் 1972 படி 1972 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பழமையான சிலையும் அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம இந்தியா விட்டு வெளியே போகவே முடியாது. ஆனா கபூர் திருடின சிலைகள் எல்லாம் 2006லயும் 2008லயும் தான் அமெரிக்காவுக்கு வந்தது. அதான் நம்ம பார்த்தோம். இதை அப்படியே சொன்னா அவர் மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஒரு பெரிய பொய்க்கதை ஒன்று தயார் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிலைகள் எல்லாம் 1972க்கு முன்னாடியே இந்தியா விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்றாரு. இதுக்காக அவரு சில கதாபாத்திரங்களை உருவாக்குனாரு. அதுல ஒருத்தர் செலினா முகமது. இவங்க கபூரோட காதலி. இவங்க பேர் சில போலி ரசீதுகளில் தயார் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ராஜ் மெஹபூப் அப்படிங்கிற ஒரு கற்பனையான கேரக்டரையும் உருவாக்குனாரு. அந்த ஆவணத்துல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, என்னோட கணவர் அப்துல்லா மெஹபூப் 1968 இருந்து 1971 வரைக்கும் இந்தியாவோட சூடான் நாட்டுக்கான தூதரா வேலை பார்த்தாரு. அப்போ டெல்லியில இருக்கிற ஒரு கடையில இந்த சிலைகளை நாங்க வாங்கினோம் அப்படின்னு ஒரு லெட்டரை டைப் பண்றாரு. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான பேப்பர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பழைய டைப்ரைட்டரை வச்சு டைப் பண்ணி அந்த பேப்பரையே மஞ்சள் நிறமா மாத்தி அப்படியே ஒரு 40 வருஷ பழமையான ஆவணம் அந்த மாதிரி தயார் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பக்காவான போரி ஹிஸ்டரியே வச்சுக்கிட்டு கபூர் உலகத்தில் இருக்கிற பெரிய மியூசியம் அதிகாரிகளை சந்திக்கிறாரு. அவரோட முதல் பெரிய வாடிக்கையாளர்னு பார்த்தா ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா NGA. அங்க இருக்கிற இயக்குனர் டைரக்டர் ரான் ராட்ஃபோர்ட் அவர்கிட்ட ஸ்ரீபுரந்தான் நடராஜ சிலையை காட்டுறாரு. பாருங்க, இது 11ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலத்துல செஞ்ச ஒரு அற்புதம். இதோட முழு ஆவணமும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த போலி ரசீதுகளை காட்டுறாரு. அந்த மியூசியம் அதிகாரிகளும் இதை அப்படியே நம்பிட்டாங்க. 2008 வருஷம் பிப்ரவரி மாசத்துல அந்த நடராஜ சிலையை சுமார் $5.6 மில்லியன் கபூர் விற்கிறாரு. இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 30 கோடி ரூபாய் அப்பவே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல வௌவால்கள் தங்கி இருக்கிற அந்த பழைய கோவில்ல தூசு படிஞ்சு கிடந்த அந்த சாமி சிலை இப்போ ஆஸ்திரேலியா நாட்டுல ஒரு பெரிய கண்ணாடி பெட்டிக்குள்ள பிரம்மாண்டமான விளக்குகளுக்கு நடுவுல அந்த நாட்டோட ஒரு முக்கியமான கலைச்சின்னமா காட்சிக்கு வைக்கப்படுது. கபூரோட பேங்க் அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கான பணம் குவியுது.
இதே மாதிரி சிங்கப்பூர் நாட்டில் இருக்கிற ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம், அதுக்கு சுத்தமல்லி கோவில்ல இருக்கிற, சொல்லப்போனால் சுத்தமல்லி கோவில் இந்த திருடின உமா பரமேஸ்வரி சிலையை சுமார் $6,50,000 வைக்கிறாரு. இப்போ கபூர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் நாம தான் இந்த கலை உலகத்தோட ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க மறந்துட்டாரு. நம்ம தமிழ்ல எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவோம், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்னு. அதுதான் இப்ப இங்க நடக்க போகுது. கபூர் அந்த நடராஜ சிலையை திருடி வித்திருக்கலாம். ஆனா அந்த சிலையோட ஒரு அடையாளத்தை அவரால் அழிக்க முடியல, அழிக்கவும் முடியாது. ஸ்ரீபுரந்தான் கோவில்ல அந்த சிலையை திருட்டு போறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த கோவிலுக்கு போயிருக்காரு. அங்க இருந்த சிலைகளை அவர் ரொம்ப அழகா போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த போட்டோக்கள் தான் இப்போ கபூர் சாம்ராஜ்யத்தை அசைக்க போகுது. அந்த ஆராய்ச்சியாளர் யாரு? அந்த போட்டோக்கள் எப்படி இப்போ பெரிய ஆதாரமா மாறப்போகுது? இதை கண்டுபிடிக்க ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வரப்போறாரு. அவரு தான் இந்த த்ரில்லர் கதையோட முக்கியமான ஹீரோ. அவர் யாருன்னு இதோ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற அந்த ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரி கிடையாது. துப்பாக்கியை தூக்கிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரியும் கிடையாது. அவர் சிங்கப்பூர் நாட்டில் ஒரு சாதாரண ஷிப்பிங் கம்பெனியில் ஒரு மேலதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சாமானிய மனுஷன். பேரு எஸ். விஜயகுமார். இந்த கபூர் நியூயார்க் நகரத்துல தன்னோட ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல நம்ம ஊர் போலீஸ் இந்த சிலை திருட்ட வழக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திணறிட்டு இருந்தாங்க. ஏன்னா வழக்கமா சிலைகளை திருடுறவங்க அதை உருக்கிடுவாங்க, இல்லைன்னா லோக்கல் மார்க்கெட்ல யாருக்காவது வித்துருவாங்க. ஆனா இந்த ஸ்ரீபுரந்தான் அண்ட் சுத்தமல்லி வழக்குல மட்டும் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, திருடப்பட்ட சிலைகள் எல்லாம் காத்துல கரைஞ்ச மாதிரி அப்படியே மாயமாயிடுச்சு. இப்போ நம்ம எஸ். விஜயகுமாருக்கு வருவோம். இவருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஊர் கலைப்பொருட்கள் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அவரு ஸ்டோன் இன் பொயட்ரி அப்படின்னு ஒரு பிளாக் எழுதிட்டு இருந்தாரு. அதோட இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நடத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் அவரு கபூரோட ஆர்ட் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற அந்த கேலரி வெளியிட்ட ஒரு கேட்லாக் புகைப்படங்களை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. அதுல இருந்த அந்த சிலைகளை பார்த்ததும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சிலைகள் எல்லாமே சமீபத்துல தமிழ்நாட்டுல திருட்டு போன சிலைகள் மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. குறிப்பா அந்த ஆஸ்திரேலியா மியூசியம் வாங்கின $5.6 மில்லியன் மதிப்புள்ள நடராஜர் சிலை. ஆனா வெறும் கண்ணால பார்த்துட்டு இது நம்ம ஊர் சிலை அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் வேணும். அப்பத்தான் விஜயகுமார் ஒரு டிஜிட்டல் துப்பறியும் நிபுணர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அவரு ஸ்ரீபுரந்தான் கோவில்ல திருட்டு நடக்கிறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரெஞ்சு நிறுவனம் ஒன்று அவங்க எடுத்த போட்டோக்களை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது. 1956 இருந்தே தென்னிந்தியாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோவில்களை இவங்க போட்டோ எடுத்து ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட மூச்சு பிடிச்சுக்கோங்க, சுமார் 1,60,000க்கும் மேல கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் இருந்தது. இவங்க சும்மா போட்டோ மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலையோட முன்பக்கம், பின்பக்கம், பக்கவாடு, தோற்றம் அப்படி இப்படின்னு எல்லா ஆங்கிள்லையும் ரொம்ப துல்லியமா போட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த வழக்குல பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் ஒரு மௌன சாட்சியா இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையில்ல. இப்போ போலீஸ் கபூர் கிட்ட போய், நீங்க வித்த நடராஜர் சிலை ஸ்ரீபுரந்தான் கோவில் உள்ள திருடனது அப்படின்னு சொன்னப்போ கபூர் ரொம்ப திமிரா, அதுக்கு என்ன ஆதாரம், இதே மாதிரி வேற ஒரு சிலை இருக்கக்கூடாதா அப்படின்னு திருப்பி கேட்டாரு. ஏன்னா அப்போ ஸ்ரீபுரந்தான் கோவில்ல அந்த சிலை இல்லை, எதை வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இப்பத்தான் நம்ம எஸ். விஜயகுமார் அந்த பழைய 1994 வருஷ போட்டோவை எடுத்துட்டு வராரு. விஜயகுமார் அந்த 2 போட்டோக்களையும் பக்கத்துல வச்சு பார்க்குறாரு. ஒரு பக்கம் 1994 பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம், அதாவது பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி எடுத்த அந்த கருப்பு வெள்ளை புகைப்படம். இன்னொரு பக்கம் இந்த கபூர் ஆஸ்திரேலியா மியூசியத்துக்கு வைத்த அந்த பளபளப்பான கலர் போட்டோ. மனுஷங்களோட கைரேகை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு விதமா இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு சிலைக்கும் சில தனித்துவமான அடையாளங்கள் இருக்கும். விஜயகுமார் மொத்தம் 33 இடங்கள், 33 பாயிண்ட்ஸ் ஆஃப் மேட்ச் ஒப்பிட்டு பார்த்தாரு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த நடராஜர் சிலையை திருடங்க தூக்கும்போது பீடத்துல ஒரு சின்ன விரிசல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த விரிசல் அதே இடத்துல ஆஸ்திரேலியா மியூசியம்ல இருக்கிற சிலையிலே இருந்தது. வேற யாரோ செஞ்ச சிலைனா எப்படி ஒரே மாதிரி அதே இடத்துல விரிசல் எடுக்க முடியும்? இதுதான் கபூரோட கழுத்தை நெரிக்க போற அந்த டிஎன்ஏ ஆதாரம் மாதிரி அமைஞ்சது.
ஒருவேளை அந்த பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் மட்டும் அந்த போட்டோக்களை ஆவணப்படுத்தி வைக்கல அப்படின்னா கபூர் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருப்பாரு. இந்த தகவலை எல்லாம் விஜயகுமார் தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த பிரிவோட ஐஜியா இருந்தவர் ஏஜி பொன்மாணிக்கவேல். அவரு இந்த ஆதாரங்களை வச்சுட்டு அமெரிக்காவோட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அதிகாரிகளை தொடர்பு கொள்றாரு. "இது பாருங்க, எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. கபூர் வித்தது எங்க ஊர் சாமி தான்" அப்படின்னு ஆணித்தனமா சொல்றாங்க. இதுவரைக்கும் தங்களை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கபூரோட அந்த பொய்க்கோட்டை ஒரே ஒரு கருப்பு வெள்ளை போட்டோவால சரிய ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் கபூர் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. ஆனா அவர் இப்படிப்பட்டாரா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ரைட். இந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சுபாஷ் சந்திர கபூரோட சாம்ராஜ்யம் சீட்டுக்கட்டு மாதிரி அப்படியே சரிய ஆரம்பிச்சது. அவரு ஜெர்மனி நாட்டுல சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அதே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிற நியூயார்க் நகரத்துல ஒரு மிகப்பெரிய அதிரடி வேட்டைக்கு அமெரிக்க அதிகாரிகள் தயாராயிட்டு இருந்தாங்க. இப்போ ஜூலை 26, 2012 வருஷம். அந்த நாள்ல அமெரிக்காவோட ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு தான் ஆபரேஷன் ஹிடன் ஐடல். நியூயார்க் நகரத்தில் இருக்கிற சோஃப்ரா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற சுபாஷ் சந்திர கபூரோட ரகசிய குடோன் மேல இந்த தேடுதல் வேட்டை நடந்தது. அந்த குடோனோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போன அதிகாரிகளுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தது ஒரு சாதாரண குடோனே கிடையாது. அது அப்படியே ஒரு அலாவுதீன் அற்புத குகை மாதிரி இருந்தது. அங்க இருந்த ஒவ்வொரு பெட்டியும் திறந்து பார்த்தப்போ அவங்களுக்கே பிரமிப்பா இருந்தது. அடுக்கடுக்கா வைக்கப்பட்டிருந்த அட்டைப்பெட்டிக்குள்ள இருந்து ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தம் எகைன் மூச்சை பிடிச்சுக்கோங்க, 2622 சிலைகளும் கலைப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த பொருட்களோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? $107.6 மில்லியன். நம்ம ஊர் மதிப்புல சொல்லணும்னா 8000 கோடி. அந்த காலத்திலேயே அரியலூர் மாவட்டத்தில இருந்து காணாம போன அந்த தெய்வங்கள் எல்லாம் அங்க வெறும் அட்டைப்பெட்டியில அடைஞ்சு கிடந்ததை பார்த்தப்போ அங்க இருந்த இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு நிமிஷம் மனசே கஷ்டமா போச்சு. ஆனா இந்த சிலைகளை விடவும் ரொம்ப முக்கியமான சில ஆதாரங்கள் அங்க கிடைச்சது. இந்த கபூரோட ஆபீஸ்ல இருந்த கம்ப்யூட்டரை ஆய்வு செஞ்சப்போ அதுல இருந்து கிடைச்ச சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டர்ட்டி போட்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுற புகைப்படங்கள். அதாவது முன்னாடி பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? அந்த சிலைகள் எல்லாம் மண்ணோடவும் தூசியோடவும் இருக்கும்போது எடுக்கப்பட்ட படங்கள். அதாவது அந்த சிலைகள் பூமிக்கு அடியில இருந்து திருடப்பட்டப்போ எப்படி இருந்ததோ அதையும் கபூர் போட்டோவா எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஒரு சில திருட்டு பொருள் தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம சுபாஷ் சந்திர கபூர் அவரோட கூட்டாளி சஞ்சீவி அசோகனுக்கு அனுப்பின இமெயில்ஸ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து கிடைச்சது. அந்த இமெயில், அந்த சிலையை எனக்கு அனுப்பு, அதுக்கு மேல சிமெண்ட் பூச மறந்துடாத அப்படின்னு ரொம்ப தெளிவா எழுதியிருந்தது. அப்புறம் அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ராஜா மெகபூப் பேர்ல இருந்த போலி ரசீதுகள், இப்படி எல்லாத்தையும் அதிகாரிகள் கைப்பற்றினாங்க. இதுக்கப்புறம் கபூர் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது உறுதியாச்சு. இதே நேரத்துல இந்தியாவில் இருக்கிற நம்ம ஒரு போலீஸும் சும்மா இல்லை. இந்த கபூரோட வலது கரமா இருந்த சஞ்சீவி அசோகனை கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல பதுங்கி இருந்தப்போ தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. அவரு கைதான உடனே எல்லா உண்மைகளையும் போலீஸ்ட்ட கொட்டினாரு. ஆமா சார், கபூர் தான் அந்த தாஜ் ஹோட்டல்ல வச்சு சிலைகளை போட்டோ கொடுத்தாரு, திருட சொன்னாரு, ஒவ்வொரு சிலைக்கும் இவ்வளோ ரேட்டுன்னு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு அவரு கொடுத்த வாக்குமூலம் கபூரோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சது. இப்ப போலீஸ் கையில ஒரு கிரிமினல் கேஸுக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களும் இருந்தது. சிலைகளை திருடின அந்த மாரிசாமி கும்பல், அதை வாங்கின சுபாஷ் கபூர், அதை மியூசியங்களுக்கு வித்த அந்த டீல், அப்புறம் கைமாறின கோடிக்கணக்கான பணம்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கபூர் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவ்வளோ சீக்கிரமா தோத்து வர மாட்டான். அவன் ஒரு மிகப்பெரிய சர்வதேச குற்றவாளி அப்படிங்கிறனால அவர்கிட்ட இருக்கிற பணபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. நியூயார்க்ல இருந்த அந்த சொகுசான வாழ்க்கைக்கும் இப்போ இந்தியாவில் இருக்க போற அந்த சிறை வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டமே வெடிக்க போகுது. கபூர் எப்பேற்பட்ட ஆளு? அவரோட மனநிலை எப்படி இருந்தது? அவர் ஏன் இவ்வளவு பெரிய கடத்தல இறங்கினாரு? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த கபூர் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண திருடன் கிடையாது. அவரு கலை உலகத்தோட சக்கரவர்த்தியா வலம் வந்தாரு. இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இல்லை இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
நியூயார்க் நகரத்துல மேடிசன் அவென்யூல அவருக்கு இருந்த மரியாதையும் அந்தஸ்தும் ஒரு நாட்டுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஒரு மட்டமான வேலைய பண்ணாருன்னு பார்த்தா, முக்கியமான காரணம் பேராசை. கலை உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு. கலைதான் மிக சிறந்த கரன்சி. சரியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல ஆர்ட் இஸ் த அல்டிமேட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட அப்பா புருஷோத்தம் ராம் கபூர் டெல்லியில ஒரு சாதாரண கலைப்பொருள் வியாபாரியா இருந்திருக்காரு. ஆனா கபூர் பார்த்தது வேற வேலை. இந்த சோழர் காலத்து சிலைகள் ஒரு லிமிட்டெட் அளவுல தான் இருக்கு. சர்வதேச டிமாண்டு பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் பண்ண ஒரு லாப கணக்கு பார்த்தீங்கன்னா உங்க தலையே சுத்திரும். அந்த ஸ்ரீபுரந்தான் நடராஜர் சிலைய கடத்துறதுக்காக அவர் பண்ண செலவு தொகை, அதாவது அந்த திருட்டு பசங்களுக்கு கொடுத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $50,000 கூட இருக்காது. ஆனா அவர் வித்து எடுத்த பணம் $5.6 மில்லியன். அவரோட லாபம் கிட்டத்தட்ட 10,000 மடங்கு. இந்த அளவுக்கு அதிகப்படியான லாபம் கிடைச்சதுனால அவரு சிலைகளை பார்க்கும்போது அதுல இருக்கிற தெய்வத்தையோ கலையையோ பார்க்கல. அதுல இருந்த பணத்தை மட்டும்தான் பார்த்திருக்காரு. சிலைகள் எல்லாம் அவருக்கு வெறும் ஒரு வியாபார பொருளா மட்டும்தான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம சுபாஷ் கபூருக்கு ஒரு பெரிய திமிரு இருந்தது. அவர் ஒரு அமெரிக்க பிரஜை அப்படிங்கிறதுனால இந்தியாவோட சட்டங்கள் அவரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினாரு. இந்திய காவல்துறைக்கு எல்லை தாண்டி வந்து தன்னை கைது செய்யற அளவுக்கு பெர்மிஷன் இல்ல அப்படிங்கிற அலட்சியத்தோட அவர் இருந்தாரு. அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமும் கூட, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நான் வெளியே வந்து அவங்கள விடமாட்டேன் அப்படின்னு அதிகாரிகளை மிரட்டுற தொனியில சினிமா ஸ்டைல்ல பேசியிருக்காரு. அவரோட மனசுல நம்ம கலாச்சாரத்து மேல ஒரு துளி கூட மதிப்பில்ல. அவரு ஒரு முறை தன்னோட ஆளுங்கிட்ட சொன்னதா சொல்லப்படுறது என்னன்னா, இந்தியாவுல யாருமே இந்த சிலைகளை பத்தி கவலைப்படுறதில்ல. அது கோவில்கள்ல தூசு படிஞ்சு கிடக்குது. நான் அதை எடுத்துட்டு போய் உலகத்தோட பெரிய பெரிய மியூசியம்ல வைக்கிறேன். நான் செய்யறது ஒரு கலை சேவைப்பா அப்படின்னு தன்னோட திருட்ட அவர் நியாயப்படுத்தியிருக்காரு. அரியலூர் கிராமத்துல ஒரு பாட்டி அந்த சிலைகளுக்காக அழுத கண்ணீர் அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசியம் அதிகாரிகள் கொடுத்த பாராட்டு மட்டும்தான். சட்டத்தை ஏமாத்துறது அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் சுங்கத்துறை அதிகாரிகளை ஏமாத்தி சிலைகளை கடத்தும் போது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய த்ரில் கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா ஒரு கட்டத்துல தான் சட்டத்துக்கெல்லாம் மேல அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா திருச்சி மத்திய சிறையில அவர் கழிச்ச அந்த நாட்கள் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்தது. நியூயார்க் பஞ்சு மெத்தையில தூங்கின மனுஷன் சிறையில சாதாரண தரையில படுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவரு ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாரு. ஆனா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவோட வலுவான வாதங்கள்னால அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் அவர் ஒரு விசாரணை கைதியாவே சிறையில இருந்திருக்காரு. இதுவே அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தண்டனை மாதிரி தான் இருந்தது. இப்படி 10 வருஷமா இழுத்துக்கிட்டே போன அந்த வழக்குல கடைசியா அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்தது கும்பகோணம் உயர்நீதிமன்றத்துல. கபூர் 2012 ஜெர்மனி நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுறாரு. ஆனா அவருக்கு எதிரான அந்த இறுதி தீர்ப்பு வரத்துக்கு 10 வருஷங்களாச்சு. ஏன்னா இது ஒன்றும் சாதாரண திருட்டு வழக்கு கிடையாது. கும்பகோணம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில், அதாவது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்த இந்த வழக்கு ஒரு பெரிய சட்ட போர்க்களமாவே மாறிச்சு. இந்த கபூர் ஒரு சர்வதேச குற்றவாளி அப்படிங்கிறதுனால அவரோட தரப்புல வாதாடுறதுக்காக இந்தியாவோட மிகச்சிறந்த வழக்கறிஞர்களா ஆஜரானாங்க. இந்த வழக்கு கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. உடையார்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் இந்த கபூரோட தலைவிதியை நிர்மாணிக்க போகுது. இந்த 10 வருஷத்துல கபூர் தரப்புல வழக்கு இழுத்தடிக்கிறதுக்காக பல வழிகளை கையாண்டாங்க. 2020 அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணாரு. அதுல ஏற்கனவே சாட்சி சொன்ன 17 அரசு சாட்சியங்களை திரும்ப கூப்பிட்டு குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை இந்த மனுக்களை தள்ளுபடி பண்ணிட்டு வழக்க உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டது. அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கொடுத்த ஆதாரங்களை நீதிமன்றத்துல ரொம்பவே வலுவான ஆதாரங்களா முன்வச்சாங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி கச்சிதமா இருந்தது. முதல்ல சென்னையில இருந்து எவர்ஸ்டார் இன்டர்நேஷனல் மூலமா அந்த சிலைகளை ஹாங்காங் போனதுக்கான ஷிப்பிங் ஆவணங்கள் கையில இருந்தது. அதுக்கு அடுத்தது கபூரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சஞ்சீவி அசோகனோட அக்கௌண்ட்டுக்கு HSBC மூலமா வங்கி பரிவர்த்தனைக்காக மாறின ரசீதுகள். அதுக்கு அப்புறம் எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், இந்த கபூரோட லேப்டாப்ல இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த சிலைகள் திருடு போன புதுசுல மண்ணோடவும் தூசியோடவும் இருந்த அந்த புகைப்படங்கள்.
இதை நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இதை பார்த்ததும் அந்த சிலைகள் திருடப்பட்டது தான் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு தெளிவாக புரிஞ்சுது. கடைசியா அந்த தீர்ப்பு நாள் வந்தது. நவம்பர் 1, 2022. இப்பதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செவ்வாய்க்கிழமை. கும்பகோணம் நீதிமன்ற வளாகமே அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருந்தது. மீடியாக்கள், போலீசார்கள், பொதுமக்கள்னு அந்த இடம் பயங்கர பரபரப்புல இருந்தது. கூண்டுல 71 வயசான கபூர் நின்றுட்டு இருந்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜெர்மனி ஏர்போர்ட்ல கைதாகும்போது இருந்த அந்த திமிரு, பந்தா எதுவுமே அவர்கிட்ட இப்ப கொஞ்சம் கூட இல்லை. நீதியரசர் டி. சண்முகப்பிரியா அவருங்க வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய தண்டனை சட்டம் 411, 413 அண்ட் 120B ஆகியவற்றின் கீழே குற்றம் சாட்டப்பட்ட சுபாஷ் சந்திர கபூர் உட்பட 6 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிபதி அவங்க அறிவிச்சாங்க. இதை கேட்டதும் அந்த நீதிமன்றம் ஒரு நிமிஷம் நிசப்தமாச்சு. அடுத்து நீதியரசர் டி. சண்முகப்பிரியா அவங்க தண்டனை விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல் குற்றவாளியான கபூருக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சஞ்சீவி அசோகன் அப்புறம் பாக்கியகுமார் இவங்க 2 பேருக்கும் 10 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆனா நேரடியா கோயிலுக்குள்ள பூந்து சிலைகளை திருடின அந்த மாரிச்சாமி, ஸ்ரீராம், பார்த்திபன் இவங்க 3 பேருக்கும் தலா 14 வருஷம் சிறை தண்டனை. இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே வெளிநாட்டில இருந்து நாடு கடத்தப்பட்டு சிலை கடத்தல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட முதல் சர்வதேச குற்றவாளி இந்த கபூர் தான். இந்த ஒரு வழக்கில் மட்டும் சம்பந்தப்பட்ட அந்த 19 சிலைகளோட மதிப்பு 94 கோடி ரூபாய். ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்தது. இந்த கபூர் ஏற்கனவே 10 வருஷமா 2012 2022 வரைக்கும் விசாரணை கைதியா ஜெயிலில் இருந்தார் இல்லையா? அதனால அவர் தன்னோட தண்டனை காலத்தை முடிச்சிருந்தா நீதிமன்றம் அறிவிச்சது. ஆனா கூடவே இன்னொரு டெஸ்ட் வச்சது. அதாவது 7,000 ரூபாய் அவர் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அந்த அபராதத்தை கட்ட மறுத்துட்டாரு. ஏன் அவரு அந்த 7,000 ரூபாய் கட்டல தெரியுமா? அங்கதான் அவரோட அடுத்த பயம் இருந்தது. ஒருவேளை அவர் அபராதத்தை கட்டி ரிலீஸ் ஆயிட்டா இந்திய அரசாங்கம் அவரை அமெரிக்க நாட்டுக்கு நாடு கடத்தும். ஏன்னா அமெரிக்காவில் அவர் மேல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் வழக்குகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்திய சிறையை விட அமெரிக்க சிறை தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பயந்தாரு. ரைட், குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த திருடப்பட்ட நம்ம ஊர் தெய்வங்கள் இப்ப எங்க இருக்கு? அது எப்படி நம்ம மண்ணுக்கு திரும்பி வரப்போகுது? இந்த கபூர் ஜெயில கம்பின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்குல நிஜமான வெற்றி எது தெரியுங்களா? அந்த திருடப்பட்ட நம்ம ஊர் தெய்வங்கள் அத்தனை கட்டுப்பாடுகளையும் தாண்டி திரும்பவும் நம்ம சொந்த மண்ணுக்கே வந்து சேர்ந்த அந்த தருணம் தான். செம குஸ்பம்பா இருக்குல்ல? ஆனா அந்த நிகழ்ச்சியான பயணம் ஒரு சாதாரண விஷயமா நடக்கல. அது ஒரு மிகப்பெரிய சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கையா மாறிச்சு. 2 நாடுகளுக்கு இடையில இருக்கிற உறவை பலப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய நிகழ்வா மாறி போச்சு. முதல்ல நாம அந்த ஸ்ரீபுரந்தான் நடராஜர் சிலையோட மறுவருகையை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2014 வருஷம் புதுடெல்லி மாநகரமே ரொம்ப பரபரப்பா இருந்தது. இந்த கபூரோட திருட்டுத்தனங்கள் எல்லாம் அம்பலமான உடனே ஆஸ்திரேலிய நாட்டு அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தாங்க. திருடப்பட்ட எந்த பொருளையும் எங்க நாட்டு மியூசியத்தில் வச்சுக்கிறது எங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு ஆஸ்திரேலிய பிரதமராக இருந்த டோனி அபாட் இந்தியாவுக்கு ஒரு பயணமாக வந்திருந்தார். வந்தவர் வெறும் கையோட வரல. இந்த கபூர் கிட்ட இருந்து மீட்கப்பட்ட 2 முக்கியமான சோழர் காலத்து சிலைகளை தன்னோட விமானத்திலே எடுத்துட்டு வந்திருந்தார். ஒன்று சுமார் $5.6 மில்லியன் வித்த அதே ஸ்ரீபுரந்தான் நடராஜர் சிலை. இன்னொன்று விருத்தாச்சலம் பகுதியிலிருந்து திருடப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிலை. இதையும் கபூர் சுமார் $3 லட்சம் வித்துட்டு இருந்திருக்கான். இந்த சிலைகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட டோனி அபாட் ரொம்ப பெருமையாக படிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகளா அரியலூர் மண்ணில் இருந்த அந்த மக்கள் கும்பிட்டு வந்த நடராஜர் ஒரு இருட்டு கண்டெய்னரில் அடைபட்டு நியூயார்க் நகரம் போய் அங்கிருந்து ஆஸ்திரேலியா போய் கடைசியா நம்ம நாட்டுக்கு டெல்லி வழியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஸ்ரீபுரந்தான் கிராமத்து மக்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க சாமி எங்களுக்கு திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஊரே ஒன்னா சேர்ந்து திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்தது அமெரிக்காவோட ஹிடன் ஐடல் மூலமா மீட்கப்பட்ட 2600 இவ்வளவு 2600 சிலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர வேலையும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. ஜூன் 2016 பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சப்போ அங்கு இருந்த அதிகாரிகள் சுமார் 200 சிலைகளை இந்தியா கிட்ட ஒப்படைச்சாங்க.
அதோட மொத்த மதிப்பு மட்டும் $100 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் சுத்தமல்லி கோவிலுக்கு சொந்தமான அந்த பூதேவி அப்புறம் சக்கரத்தாழ்வார் சிலைகளும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்டோபர் 2012ல மேலும் ஒரு 248 சிலைகளை அமெரிக்க அதிகாரிகள் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அதுல தஞ்சாவூர் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை சேர்ந்த 12ஆம் நூற்றாண்டு நடராஜர் சிலையும் ஒண்ணு. இப்போ கபூரோட நிலைமை என்ன? அவர் இப்பவும் திருச்சியில இருக்கிற மத்திய சிறையில தான் இருக்காரு. அவருக்கு வயசு 71க்கு மேல ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நியூயார்க்ல சொகுசா வாழ்ந்த மனுஷன் இப்போ ஜெயில்ல ஒரு ஃபேன் கூட இல்லாத ஒரு சாதாரண ரூம்ல தான் தங்கியிருக்காரு அப்படின்னு அவங்களோட லாயர் சொல்றாங்க. ஒருவேளை இந்தியால அவரோட தண்டனை காலம் முடிஞ்சாலும் இன்னும் பல வழக்குகள் அவர் மேல பாயறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவரு அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவாரா இல்ல இங்கே இருப்பாரா அப்படின்னு இன்னும் ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரைட். இந்த கேஸ் வெறும் திருட்டை பத்தி மட்டும் இல்ல மக்களே. இது நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம எவ்வளவு அலட்சியமா விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு நாம சொல்ற ஒரு பாடம். நம்ம ஊர் கோவில்ல பாதுகாப்பா கிடக்கிற ஒவ்வொரு சிலையும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொக்கிஷங்கள் அப்படின்னு நமக்கே தெரியல. ஆனா கபூர் மாதிரியான ஆண்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. விஜயகுமார் மாதிரியான தனிநபர்களோட விடாமுயற்சியும் நம்ம சிலைக்கடத்தல் தடுப்பு பிரிவோட நேர்மையும் இல்லைனா இன்னைக்கு அந்த சிலைகள் ஏதோ ஒரு அந்நிய நாட்டு மியூசியம்ல வெறும் அலங்கார பொருளாக தான் நின்றுட்டு இருந்திருக்கும். ஸ்ரீபுரந்தான் கோவில்ல இப்போ திரும்பவும் மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னுமே ஆயிரக்கணக்கான சிலைகள் எங்க இருக்குன்னே தெரியாம சிறைப்பட்டுட்டு தான் இருக்கு. இந்த தெய்வங்களை மீட்கிற போராட்டம் இன்னும் முடியல. அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த மொத்த கேஸ்ல இருந்தும் நாம இன்னும் சில முக்கியமான விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. இந்த கபூர் ஜெயிலுக்கு போயாச்சு, திருடப்பட்ட சிலைகள் ஓரளவுக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு நம்ம நிம்மதி பெருமூச்சு விடலான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த ஆட்டம் இன்னும் முழுசா முடியல. சொல்லப்போனா இது ஒரு பெரிய சர்வதேச சட்ட போராட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. திரைக்கு பின்னாடி இன்னும் பல திக் சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே அமெரிக்காவுக்கு போகலாம். அங்க கபூர் மேல இருக்கிற பிடி இன்னும் கொஞ்சம் கூட தளரல. கபூர் இந்தியாவில் 10 வருஷ தண்டனை வாங்கி சிறையில் இருந்தாலும் அமெரிக்க அரசாங்கம் அவரை அவ்வளோ லேசாக விடுறதா இல்லை. நியூயார்க் மாகாணத்தோட அட்டார்னி ஜெனரல் ஆஃபீஸில் கபூர் மேலே ஒரு பெரிய குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் அவர் மேலே மொத்தம் 185 குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த வழக்கில் பீப்புள் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் நியூயார்க் வெர்சஸ் சுபாஷ் கபூர் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, கபூர் அப்புறம் அவரோட குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து சுமார் $145 மில்லியன் மதிப்புள்ள கலைப்பொருட்களை கடத்திருக்காங்க. இதோட இந்திய மதிப்பு மட்டும் மூச்சு பிடிச்சுக்கோங்க மக்களே, 1200 கோடி ரூபாய். மொத்தம் 2500க்கும் மேற்பட்ட சிலைகளை இவங்க உலகத்தோட பல நாடுகளுக்கு கடத்தி வித்திருக்காங்கன்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுது. இதனால தான் கபூர் இந்தியாவில் தன்னோட தண்டனை காலத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவரை தங்களுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கு. கபூர் மேல அரியலூர் வழக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் அப்புறம் விக்கிரவாண்டி இந்த மாதிரி இடங்கள்ல நடந்த சிலை திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கு. இந்த வழக்குகள்ல அவரை விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம போலீஸ் நினைக்கிறாங்க. இதனாலதான் அவர் இப்போதைக்கு அமெரிக்கா போவாரா இல்ல இந்திய சிறையிலேயே தன்னோட காலத்தை கழிப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸாவே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் வராத தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சோகம் இருக்கு. ஸ்ரீபுரந்தான் நடராஜர் சிலை வந்துட்டார் தான். ஆனா கபூர் கடத்தி வித்த மீதி ஆயிரக்கணக்கான சிலைகள்ல வெறும் 300-400 மட்டும்தான் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு. மீதமுள்ளது எங்க இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. பல சிலைகள் இன்னுமே வெளிநாட்டில் இருக்கிற ரகசிய பிரைவேட் கலெக்டர்ஸ் வீடுகளில் முடங்கி கிடக்கலாம். மியூசியம் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த சிலைகள் திருட்டு பொருட்கள் அப்படின்னு தெரியாம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நழுவ பார்க்குறாங்க. உதாரணமா சிங்கப்பூர் நாட்டில் இருக்கிற ஏஷியன் சிவிலைசேஷன் மியூசியம் தான் வாங்கின உமா பரமேஸ்வரி சிலை திருடப்பட்டது தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் இதுபோல இன்னும் எத்தனை சிலைகள் ஆவணங்கள் மாற்றப்பட்டு அங்கே ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த ஒரு வழக்கு இந்திய மக்கள்கிட்ட, குறிப்பா நம்ம தமிழர்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம ஊர் சிலைகளை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு இப்போ ஓரளவுக்கு எல்லார்கிட்டையும் வந்திருக்கு. இந்த வழக்குல நிஜமான ஹீரோ அப்படின்னு பார்த்தா அந்த விஜயகுமார் அவர்கள் தான். இந்த முழு சம்பவத்தையும் தன்னோட த ஐடியல் தீஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. இந்த சிலை கடத்தல் உலகத்தோட அந்த இருண்ட பக்கங்களை அந்த புத்தகம் அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பிச்ச இந்தியா பிரைட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அமைப்பு மூலமா இன்னைக்கு உலகத்தோட மூளை முடுக்கில் இருக்கிற
மியூசியம் எல்லாத்தையும் தன்னார்வலர்கள் கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. அரியலூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசாங்கமும் சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இப்போ கிராமப்புறங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற சிலைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து மாவட்ட தலைநகரங்களில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லப்படுற பாதுகாப்பான அறைகளில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலைகள் மேலே லேசர் குறியீடு, அதாவது லேசர் மார்க்கிங் இடுறது, அப்புறம் எல்லா சிலைகளையும் பக்காவாக ஃபோட்டோ எடுத்து டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்துறதுன்னு வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா கப்பூர் மாதிரியான ஆட்கள் நம்ம தெய்வங்களை தொட்டு இருக்கவே முடியாது. இந்த கேஸோட நீதி ஒன்றே ஒன்று தான். நம்ம பாரம்பரியத்தை நம்ம மதிக்கலை அப்படின்னா அதை விற்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் எங்கேயோ தயாராக இருப்பான். இனி நீங்கள் உங்கள் ஊர் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற சிலையோ இல்லை ஒரு துணையோ வெறும் கல்லா பார்க்காதீங்க. அது நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட விட்டுட்டு போன கைரேகை, அவங்களோட உழைப்பு, நம்மோட அடையாளம். அதை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஏன்னா வரலாற்றை திருடலாம், ஆனால் அதை ஒருபோதும் யாராலையும் அழிச்சிட முடியாது. ஆல் ரைட் மக்களே, ஐ நோ இந்த வீடியோ ரொம்ப 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 பெரிய வீடியோவாக போயிடுச்சு. சாரி அபவுட் தட். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பை வச்சு தான் இதே மாதிரியான லாங் வீடியோஸ் இனிமேல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க முடியும். நானும் இந்த வீடியோவை எப்படியாவது கட் ஷாட் பண்ணணும்னு தான் பார்த்தேன், ஒரு 1 ஹவருக்கு கீழே. ஆனால் என்னால் கட் ஷாட் பண்ணவே முடியல. அப்படியே லாங்காக போயிட்டுருக்கு. இப்போவே ஒரு 1 ஹவர் 3 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. பார்க்கலாம் இது எடிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குட்டியாக வருதுன்னு. பட் கண்டிப்பாக 50 நிமிஷத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை எனக்கு இல்லை. கண்டிப்பாக அது ஒரு பெரிய வீடியோ தான் இருக்க போகுது. ரைட், இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். வேறு ஏதாவது சுவாரஸ்யமான இல்லை மர்மமான வழக்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க.